43 குழந்தைங்க ஸ்ட்ரிப்ஸ் ஏத்தி துடிதுடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நியூஸ் சேனல் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் இத கண்டுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியலங்க. கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி நடுநிலை பள்ளியில பார்த்தீங்கன்னா 43 மாணவர்கள் திடீர்னு சத்துணவு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்தாங்க. என்னன்னு பார்க்கும்போது பள்ளி விழுந்த சாப்பாட்டை அவங்க சாப்பிட்டதால வாந்தி மயக்கம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அரசு மருத்துவமனையில அவங்க அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது கோரமா இருக்கு. நமக்கே துடிதுடிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே பயமா இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு எந்த தமிழ் நியூஸ் சேனல்ஸுமே வெளிய சொல்லவே இல்ல. ஏன்னு சுத்தமா தெரியல. இதுக்கு அரசாங்கம் தான் காரணமான்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் தான் காரணம். மு.க. ஸ்டாலின் அரசு தான் காரணம். எப்புட்றா சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பின்னாடி வரேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த திமுகவினர் எப்படி திசை திருப்புறாங்கன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சரியாயிருச்சு. சரி பண்ணது ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க திமுகவினர் அவங்க. என்ன ட்வீட்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற பசங்க கிட்ட போய் கேட்டாங்களாமா, ஊசி மட்டும் தாங்க வலிக்குது. மத்தபடி நாங்க ஜாலியா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க சொன்னாங்களாமா. இதுவும் அந்த சம்பவம் நடந்த ஒரு சில மணி நேரங்கள் கழிச்சு போட்டது. என்ன மனுஷங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி தாங்க இருக்கு. வாந்தி எடுத்து மயக்கம் பட்ட குழந்தைங்க யாராவது நான் ஜாலியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா? இதுக்கு தாங்க ட்விட்டரே அவங்கள காரி துப்பி இருக்கு. ட்விட்டர்லயே அது மிஸ்லீடிங் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கு ட்விட்டரே. கோவை மாநகராட்சி கமிஷனர் சிவகுருபரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பள்ளி விழுந்த உணவை கவுண்டம்பாளையம் நடுநிலை பள்ளியை சேர்ந்த அந்த மாணவர்கள் சாப்பிட்டாங்க. அதனால தான் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டா இப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆகாது. இந்த டாக்டர் சொல்றதே கேளுங்க. பதட்டம், முக்கியமா சொல்லப்போனா அருவருப்பு, அப்புறம் மாப் சைக்காலஜி. வாந்தி எடுக்கிறத பார்த்த உடனே மத்தவங்க உடனே குழந்தைகள் பயந்து மத்தவங்களும் வாந்தி எடுக்க ஆரம்பிப்பாங்க. மாப் மென்டாலிட்டி தாங்க. இப்போ பள்ளி விழுந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே சில பேருக்கு அருவருப்பால வாந்தி வரும். அப்படி வாந்தி எடுக்கிறவங்கள பார்த்து இன்னொருத்தவங்க வாந்தி எடுப்பாங்க. அப்படிதான் தொடர்ச்சியா வாந்தி எடுத்து இப்ப இவங்களுக்கு இந்த ஒரு கதியாகி இருக்கு. சரி, இதுக்கு ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதுக்கு மாரிதாஸ் அவர்கள் சில அரசியல் விமர்சகர்கள் வந்துட்டு சில விஷயங்கள் முன் வச்சிருந்தாங்க. அதை நான் சொல்றேன். இது ஏன் கருத்து கிடையாது. ஏன்னா என்ன பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சத்துணவு திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு வருஷம் 2300 கோடி ஒதுக்குறாங்க. இதுல 43,000 பள்ளிகள் வந்து பயன்பெறுது. இந்த 2300 கோடியில 1000 1500 கோடி வரைக்கும் ஊழல் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால அலட்சியத்தோட சமையல்ல ஈடுபடுறாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ஒரு சம்பவம் மட்டும் அந்த ஒரு நாள்ல நடக்கல. இந்த 43 பேர் அட்மிட் ஆன அதே நாள்ல பாத்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் கழுவனச்சேரி உயர்நிலை பள்ளியில் 19 பேர் இதே மாதிரி சத்துணவு சாப்பிட்டு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்களும் நலமுடன் வீடு திரும்பிட்டாங்க. இப்படி தொடர்ச்சியாக ஸ்டாலின் அரசு நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்கு. இனிமேலும் நீங்கள் ஸ்டாலின் அரசை வந்து ஆதரிப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஆதரிச்சுக்கோங்க.